ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்ல தயாரானான். அவன் பையை சுமந்து கதவின் அருகே வந்தான். அப்பா மெதுவாக கூறினார், மகனே, எந்த வழியிலும் செல்லும்போது தேவனை நினைத்துக்கொள். அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அந்த வார்த்தையை சிறுவன் மனதில் பதித்துக் கொண்டு வீட்டை விட்டு சென்றான். பாதையில் நடந்தபடி அவன் ஒரு பெரிய சந்திப்பிற்கு வந்தான். முன்னால் 2 வழிகள். ஒரு பாதை சுலபமாக தோன்றியது, ஆனால் அது இருட்டான காட்டு வழி. மற்றொரு பாதை கடினமாக இருந்தது, ஆனால் அது ஒளியுடனும் பாதுகாப்புடனும் இருந்தது. சிறுவன் குழம்பினான். அவன் கண்களை மூடி மெதுவாக பிரார்த்தித்தான், கர்த்தரே, எனக்கு சரியான வழி காட்டுங்கள். பிரார்த்தனையின் பின் அவன் மனதில் அமைதி வந்தது. அவன் ஒளியுள்ள பாதையை தேர்ந்தெடுத்து நடந்தான். இறுதியில் அவன் பாதுகாப்பாக பள்ளியை அடைந்தான். இந்த கதை நமக்கு சொல்லுவது, வாழ்க்கையில் எத்தனை சந்திப்புகள் வந்தாலும் நாம் தேவனை நினைத்து நடப்போம். அவர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.